கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காய்கறி வியாபாரியை கத்தியால் குத்தியும் அரிவாளால் வெட்டியும் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் பதைபதைக்க வைத்த 3 பேர் கும்பல் சிக்குமா? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த முக்கால்சன் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவர் தடிசாலையில் காய்கறி கடை வைத்து நடத்தி வருகிறார். காலை நேரத்தில் வழக்கம் போல் தனது காய்கறி கடையில் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு ஆட்டோவில் வந்திறங்கிய 3 நபர்கள் நாகராஜிடம் தகராறு செய்துள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவரை குத்தியதுடன் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்ததும் மர்ம நபர்கள் தப்பி ஓடி உள்ளனர். படுகாயமடைந்த வியாபாரி இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஓசூர் போலீசார் உயிருக்கு போராடியவரை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளான நாகராஜ் பக்கத்து மாநில மதுபானங்களை வாங்கி வந்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. பின்னர் பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்பனை செய்துள்ளார். தொடர்ந்து ஹோட்டல் ஒன்றையும் நடத்தியுள்ளார். அடுத்தடுத்து பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டவர் தற்பொழுது சாலையோரம் காய்கறி கடை வைத்து நடத்தி வருகிறார். தொழில் போட்டி காரணமாக நாகராஜ் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதா அல்லது முன்விரோதம் காரணமா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பட்டப்பகலில் ஆட்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் காய்கறி வியாபாரியை அரிவாளால் வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் ஒசூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.